அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் டி.ஆர். பிரபாகரன், சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக உள்ளேன். நடிகை கஸ்தூரி சர்ச்சையாக பேசினாங்கன்ட்டு கடந்த 17ஆம் தேதி நவம்பர் மாதம் அவங்கள வந்து எழும்பூர் மாநகர காவல் கைது பண்ணாங்க. அதன் பிறகு எக்மோர் நீதிமன்றத்தில் வந்து ரிமாண்ட் பண்ணி ஜுடிஷியல் கஸ்டடியில் அரெஸ்ட் பண்ணாங்க. சப்சிக்வெண்ட்டாக அவங்களுக்கு நாங்கள் பிணை மனு போட்டோம் எழும்பூர் நீதிமன்றத்தை. இன்றைக்கி அந்த மனு விசாரணைக்கு வந்தது. விசாரணையில் நீதிபதி அவங்களுக்கு ஜாமீன் வழங்கியிருக்காங்க. மேலும் வந்து நாளைக்கு வந்து அவங்க புழல் சிறையிலேருந்து வெளியே வருவாங்க. இது வந்து ஒரு நிபந்தனை ஜாமீன். தினமும் காலை வந்து ஒரு 10:30 மணிக்கு வந்து எழும்பூர் காவல் நிலையத்தில் வந்து அவங்களுக்கு நம்ம வந்து இது பண்ண சொல்லியிருக்காங்க, சைன் போட சொல்லியிருக்காங்க சார். நாங்கள் எங்களோட வாதம் வந்து பொதுவாக வந்து அவங்க ஒரு பெண், மேலும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்காங்க அப்படின்றத நாங்கள் குறிப்பிட்டு சொன்னோம். மேற்கொண்டு காவலர்கள் வந்து அவங்க கோஆப்ரேட் பண்ணாங்க. அவங்களும் வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆட்சேபனை இல்லை பிணை கொடுக்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். காவல்துறையில் வந்து அவங்க எந்த ஒரு அப்ஜெக்ஷன்ஸ் வந்து தெரிவிக்கலை. அவங்கள வந்து அவங்களுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை. மனிதாபிமான அடிப்படையில் அவங்கள வெளியே விடலான்ற மாதிரி சொன்னாங்க சார். கண்டிஷன் வந்து டெய்லி வந்து ஒரு 10:30க்கு வந்து காவல் நிலையத்தை அவங்க கையெழுத்து போடணும் அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ். மேலும் வந்து அவங்க வந்து 2 ஷூரிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும், ஒரு 10,000 பாண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். காவல் நிலையத்தை எழும்பூர் காவல் நிலையத்தில். மேலும் வந்து இந்த வழக்கில் வந்து நான் மற்றும் இன்னொரு வழக்கறிஞர் வந்து கார்த்திக்ன்றவரை வந்து மனு செஞ்சுருந்தோம். அதில் வந்து ஒரு மனுவை மட்டும் ஏற்றுக்கிட்டு இன்னொரு மனுவை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதான் சார், இப்போ ரெண்டு வழக்கறிஞர் வந்து மனு போடும்போது ஒரு வழக்கை மட்டும் தான் எடுப்பாங்க, மனுவை மட்டும் எடுத்து அதில் ஆர்டர் போடுவாங்க. அதன்படி வந்து மனு ஆர்டர் ஆகிருக்கு. அவங்க நாளைக்கு வந்து சிறையிலேருந்து வெளியே வருவாங்கன்ற எதிர்பார்க்குறோம். நாளைக்கு காலையில் நாங்கள் ஷூரிட்டி கொடுப்போம் சார் நீதிமன்றத்தில். சார், அவங்களுடைய மனுவில் வந்து நான் மன்னிப்பு நிபந்தனையற்ற ஒரு மன்னிப்பு கேட்குறேன் அந்த மாதிரியான தகவல்கள் இல்லை, அது வந்து ஸ்பெசிஃபிக்காக இதில் வந்து நம்ம எதுவும் குறிப்பிடல சார். அது முன்னே வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் கொடுத்த முன்ஜாமீன் வழக்கில் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதை வந்து நீதிமன்றம் அப்போ மதுரை கிளை வந்து ஏற்றுக்கலை. பட் இங்கே எழும்பூர் நீதிமன்றத்தில் வந்து அரசு தரப்புலேருந்து எந்த ஒரு ஆட்சேபனை இல்லை அப்படின்றத கன்சிடர் பண்ணி இப்போ பெயில் கொடுத்துருக்காங்க சார். இதில் நாங்கள் மென்ஷன் பண்ணலை சார். இல்லை சார் அப்படி எதுவும் இல்லை. இல்லை சார், அவங்க நல்லா தான் இருக்காங்க. நான் ஒரு 2 முறை அவங்கள வந்து சிறையில் போய் பார்த்துட்டு தான் வந்தேன். இல்லை அது முதல் நாள் மட்டும் அவங்க சாப்பிடல சார். பட் சப்சிக்வெண்ட்டாக செகண்ட் டேலாம் அவங்க சாப்பிட்டாங்க, நல்லா தான் இருக்காங்க. நாளைக்கு வெளியே வந்துடும். நாளைக்கு மாலை போல் வந்து சிறையிலேருந்து வெளியே வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் சார். அவங்களோட விருப்பம் சார், அது அவங்க